ரிதன்யா இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. வரதட்சணை கொடுமையால அந்த பொண்ணு வந்து இறந்தே போயிட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, பெண்களை பெற்ற தாய்மார்களை வந்து சாக்கடைக்கு சமமும், ஆண்களை பெற்ற தாய்மார்களை தேருக்கு சமமும் வந்து பாக்குறீங்க. எதுக்கு அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ஒரு பெண் இருந்து அவங்களோட மாமியார் வந்து கொடுமை பண்ணாங்க அப்படின்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? மத்தவங்க பொண்ணுன்னா வந்து ஈஸியா போயிடுது இல்ல. அதாவது பெண்கள் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் கிடையாது, காசு கொடுத்து வாங்கி எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லி அதுல பெண்களோட காசுல அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் வந்து எச்சங்களான்றது எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு காசே வேணாம்னு சொல்றவங்க கிட்ட கட்டி கொடுங்க. நான் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன கேட்பேன் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆகுதுன்னா, ஐயோ 25 ஆயிடுச்சு 23 ஆயிடுச்சு நீ போயே ஆகணும்னு சொல்லி தள்ளி விடாதீங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, பையனுக்கு பிடிச்சிருக்கா, பையன் வீடு எப்படி, அவங்க லவ் பண்ணாலும் இதே நீங்க வந்துட்டு இல்ல அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் அதெல்லாம் பார்த்து கட்டி கொடுங்க. இந்த மாதிரி கொடுமையை பண்ணிட்டு அப்ப கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீ பொறுமையா இருக்கணும், பொறுத்து இரு, அப்பயும் வந்து பெண்களையே நீங்க சொல்லாம தயவு செஞ்சு பார்த்து பண்ணி கொடுங்க. இல்லைன்னா இதே மாதிரி கண்டினியூவா தொடர்ந்துட்டே இருக்கும். இந்த வரதட்சணை கொடுமையால சாவறதா இருக்கட்டும், இல்ல வந்து மாமியார் கொடுமை